தேசமாக இருக்கக்கூடிய சிகசோழராசன் தோட்டத்திலே ஜன்னல் கண்ணல் கமுகுதை நலம் அழித்து அதாகதம் செய்துவிட்டு அந்த வீரமலை காட்டிலே குவண்டாமலம் தண்ணீர் குவண்டாமலம் மேட்டிலே தண்ணீர் அறிந்துவிட்டு அந்த குவண்டாமலம் மேட்டில் நித்திரை செய்து கொண்டிருந்தது அந்த பன்றியானது. அப்படி என்னுடைய குதிரை அதிர்ச்சியை கண்டவுடனே வீட்டென்று வேகமாக திரும்பியது அந்த பன்றி. தம்பி, இந்த பன்றியை விட்டால் அந்த சங்கிருமலையை அடுத்து சென்று விடும், அந்த பன்றி மீது லாகு வாய்ந்து ஊட்டி அறுத்து கீழே சாய்த்து விடும் என தம்பி இடத்தில் சொன்ன பொழுது என்னுடைய தம்பி கோபமுள்ள சின்னையனோ, தம்பி அந்த பன்றி எப்படி ஓசைகள் விட்டதென்றால் வீரகங்களுக்கு அபோயம், வீரகங்களுக்கு அபோயம், வீரகங்களுக்கு அபோயம் என்ற ஓசைகள் விட்டது. அந்த ஓசைகளை கேட்டவுடனே மேநாட்டு காளிபடைகள் கொங்கி 22 கோடாடு 32 ஐம்பத்தங்கு நாட்டார்களும் அந்த மேநாட்டு காளிபடைகளை எங்கள் மீது போருக்கு வந்தார்கள். அந்த போர்களை வெட்டி சங்காரம் செய்துவிட்டு அந்த பன்றியை கைவசமாக கொண்டு வந்து கீழ்தேசமாக இருக்கக்கூடிய சிகசோழராசனிடத்தில் ஒப்படைத்தோம். அண்ணன் சொன்ன பிரகாரம் கல்லுக்கு வடக்கையும் கடற்கரைக்கு தெற்கையும் வல்லாந்தஞ்சூருக்கு மேற்கையும் மதுக்கரைக்கு கிழக்கையும் எங்களுக்கு பற்றையும் பாறைகள் சுட்டி விட்டார்கள். அதையும் பெற்றுவிட்டோம். அதன் பிறகு மேநாட்டு காளிபடைகளுக்கும் எங்களுக்கும் சின்னும் சிறு வயதிலே இருக்கும் பொழுது சில போராட்டங்கள் ஏற்பட்டு விட்டது. அந்த மேநாட்டு காளிபடைகளுக்கும் எங்களுக்கும் சின்னும் சிறு வயதிலே போராட்டம் இருந்தது போதிலும் இந்த தினம் என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டையிலேயே உத்தம பத்தின ஒரு சொல்ல வாசகம் நாடாளுமத்தின நாட்டுக்கலைஞம் அருக்காணி நல்லதங்காய் கூட விளையாடுவதற்கு கூட்டுக்கிளியும் பக்க விளையாடுவதற்கு பஞ்சவர்ண கிளியும் பச்சை கிளிகளை வேண்டும் என்று என்னிடத்தை தெரிவித்தது. இப்படி என்னுடைய தம்பி கோபமுள்ள சின்னையனை வரவழைத்து இருவருமே சென்று என்னுடைய தங்கைக்கு கிளிப்பறித்து வர வேண்டும். இப்படி என்னுடைய தம்பியை எதிர்பார்க்கிறேன். தம்பி சின்னாண்டவரை யார் அங்கு அரண்மனையிலே அழைத்த விவரங்கள் அது சீக்கிரமாக சொல்லி வருகிறேன். அஸ்தானம் நம்முடைய அரண்மனையிலே சிலம்புகூட மண்டபத்திலே சில கத்தி விளையாட்டுகள் விளையாண்டு கொண்டிருப்பார் என்னுடைய தம்பி சிட்டான குட்டி சிறுபுலி சங்கர். சரி, ஆனால் நாளைக்கு அது சீக்கிரமாக அரண்மனைக்கு முன்பதாக அழைத்து வருவாயா? அப்படி ஆகட்டும், அழைத்து வாருங்கள்.
பெரியார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, நான் அந்த நெல்லிவள நாட்டை ஆளக்கூடிய பொறுமை பொறுத்த பொருளுடைய தப்பி சங்கர் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறது. வணக்கம் வணக்கம். நான் அந்த புறமாக இருக்கும் சமயத்தில் ஏழு காரணம் தெரியவில்லை. என்னுடைய அண்ணன் பொறுமை பொறுத்த பொன்னாண்டவர் அதிசீக்கிரமாகவே அழைத்திருக்கிறார். அழைத்த காரணம் ஏதோ தெரியவில்லை. அண்ணன் இருக்கக்கூடிய இடம் சென்று அறிந்து வருகிறேன். என்னை அழைத்த காரணம் என்னவென்று அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். அது சீக்கிரமாக சொல்கிறேன் தம்பி சங்கர். இது சற்று நேரத்தில் அமர்ந்திருப்பாய். அத்தாவளை வரவேற்று அதன் பிறகு யோசிப்போம். அப்படி ஆகட்டும் தம்பி. கோட்டை ஆசியா பாருங்கள். அந்த மந்தை அலங்காரம் செய்யுங்க, இந்த மந்தை அலங்காரம் செய்யுங்க, இங்க மாவில தோரணம் கட்டுங்க. சீக்கிரமாக அழைத்து பாருங்களா? அழைத்து வருகிறேன். அப்படி ஆகட்டும் ஆசியா. இந்த வைக்கு கொஞ்சம் ஏற்றி விடுப்பா. இந்த வைக்கு கொஞ்சம் ஏற்று. இந்த பட சரணா இடவே உறவுத்தி வந்து இந்த பட சரணா உலகத்தை வந்து பங்குடனே சரணா அவளே உறவுத்தி வந்து பங்குடனே சரணா அடிவானின் சரணா அத்தனைக்கு சரணா சிலம்பு விளையாடி கொண்டிருக்கும் தருவாயில் அத்தான் என்று அழைத்தீர்களே, என்ன காரணம் சொல்லுங்கள் மைத்தனா. காரணம் உண்டு, அது சீக்கிரமாக சொல்லி வருகிறேன். சற்று நேரம் சமாதானத்தில் அமருவாய். அப்படி அகட்டும் அத்தான், சற்று நேரம் அமர்ந்திருப்பாய். கோட்டை ஆஸ்தானம் மகாராஜா அந்த புறத்திலே 4 வாசலில் நன்றாக காவல்
காவல் கொண்டு கொண்டிருப்பான் வையமலை சாம்புகான் நம்மளை நாளைக்கு அது சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறோம் மகாராஜா. நான் நன்றாக காவல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது வீரவாகி வரலாற்றும் வீரவாகி என்று அழைத்த காரணம் யாது காரணம் சாமி? வீரவாக நம்முடைய வெள்ளிமலை நாடு நேர்ச்சந்த கோனாடு பொன்னிவள நாடு புகழ்பெற்ற நன்னாட்டில் 4 தள வாசலில் நன்றாக காவல் புரிந்து கொண்டிருக்கும் நேரத்திலே தாங்கள் அழைத்த காரணம் என்று கேட்கின்றாய வீரவாக. உண்மைதான் சாமி. சற்று நேரம் சொல்கிறேன். சற்று நேரம் சிம்மாசனம் அமர்ந்திருப்பாய். அப்படியாக அதன் பிறகு யோசிப்பான். அப்படியாக கோட்டை அஸ்தானம் மகாராஜா. அந்த புறத்திலே என்னுடைய உத்தம பத்திரி ஒரு சொல்ல வாசகம் அரிக்காணி நல்லதங்க சகிமார்களுடன் பந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது. எனது நாளத்திற்காக என்னுடைய தங்கையை அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறோம் மகாராஜா. அம்மா தங்கமே, பெரிய அண்ணன் அழைக்கிறார், வாருங்கள். புகழ் பாடு
எதற்காக அழைக்க வேண்டும்? நேற்று சுபிய அண்ணனிடத்திலே அண்ணா நான் உதவியாகவே என்னுடைய பகடையாடும் ஏற சென்று நான் பந்துகள் விளையாடி கொண்டிருப்பதற்காக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு அண்ணம் கிளை தாரா மான் மயில் கிளை இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட எனக்கு ஒரு பணம் பச்சைகள் வேணுமென்று எனது அண்ணனிடத்தில் நான் நேற்று சும தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தபடியால் இன்று எனது அண்ணன் எனக்கு அழகான கிளி கொண்டு வந்திருப்பார்களா என்பது எனக்கு புரியவில்லை. எதற்கு அழைக்க வேண்டும், கிளி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதை எனக்கு எண்ணங்கள் காணப்படுகிறது. என்ன காரணம் எனக்கு ஒன்று புரியவில்லை. அண்ணனுக்கு வணங்க வேண்டும், அழைத்த காரணம் எது ஒன்று பார்த்து வருகிறேன், கண்டுபிடிக்கிறேன். உன்னுடைய தங்க நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நான் இதோ